அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய இளம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டயட் அண்ட் எக்ஸசைஸ் இருந்து பார்க்குறாங்க, ஆனாலும் அவங்களால உடல் எடையை குறைக்க முடியல. அப்போது உடல் எடையை குறைக்க முடியலன்னா என்னென்ன ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 காரணங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணி உடல் இழைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு சுரபியினுடைய வேலை சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தாழ்நிலை தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போதைராய்டிசம், அந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன எஃபர்ட் போட்டாலும் உடல் எடையை குறைக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? அவங்க உடம்புல நார்மலாக இருக்கக்கூடிய பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு அவங்க உண்ட உணவை சக்தியாக மாற்றி எரிக்கக்கூடிய தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசமும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அதனால் அவங்களால என்ன எஃபர்ட் போட்டாலும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இது முதல் காரணமாக இருக்குது. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மன அழுத்தம் சம்பந்தமான ஒரு ஹார்மோன் கொர்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவு ரொம்ப கூடுதலாக இருந்தாலும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட தான் செய்வோம், ஆனால் டென்ஷன் ஆகும் பொழுது நம்ம என்னதான் உணவு கட்டுப்பாட்டில் இருந்தாலும், சத்தான உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இருந்தாலும் கைக்கு கிடைச்சதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் ஈட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது நம்மளை அறியாமல் நிறைய சாப்பிட்றது இந்த கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய பிரச்சனையாக இருக்கலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இன்னைக்கு எல்லா பெண்களுக்குமே, முதல்ல 45 வயது கடந்த பெண்களுக்கு தான் இந்த ஹார்மோன் பிரச்சனை அதிகமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஈவன் 17-18 வயதில் இருக்கக்கூடிய பருவ பெண்களுக்கு கூட, அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு கூட ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவு சீராக இல்லை. ஒன்று ரொம்ப கூடுதலாக இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸாக இருக்குது, இல்லை ரொம்ப குறைவாக இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் தாழ்வான நிலையில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுதும் உடல் எடை கட்டுப்பாட்டுக்கு இருக்காது. நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் உடல் இழைக்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், FSH அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு. இன்றைக்கி 40 வயது கடந்த போது இந்த FSH ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலும் உடல் இழைக்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் கருமுட்டையினுடைய எண்ணிக்கையும் வளர்ச்சியும் குறைய ஆரம்பிச்சிரும். அதை தொடர்ந்து FSH ஹார்மோன் அதிகமாகும் பொழுது உங்களுடைய மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகிட்டு வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி ஃபேட் போட ஆரம்பிக்கும். இதனால தான் 40 வயது கடந்த பெண்களுக்கு வந்து உடல் எடை குறிப்பாக இடுப்பு பகுதி, வயிற்று பகுதியில் அதிகமாகிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. அடுத்து பார்த்தோன்னா வைட்டமின் D சத்து குறைபாடு. ஸோ யாருக்கெல்லாம் விட்டமின் D குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேட் மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். கொழுப்பை வந்து எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய தன்மை வைட்டமின் D சத்துக்கு இருக்குது. ஸோ வைட்டமின் D சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் உடல் எடை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உணவில் அதிகமான மாவுச்சத்துள்ள பொருட்களை சாப்பிடக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின், கிரில்லின், லெப்டின் இந்த ஹார்மோன்களுடைய பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்கள அறியாமல் இந்த கொழுப்பு பொருள் மேலேயும் மாவுச்சத்து பொருள் மேலேயும் கிரேவிங் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அவங்க என்னதான் மனக்கட்டுப்பாடோடு இருந்து பழங்கள், காய்கறிகள் மட்டும் சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொன்னால், கிரில்லினோடைய அளவு அதிகமாச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன எஃபர்ட் போட்டாலும் அவங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க மூளைக்கு தோணும், ஆனால் அவங்க மனசுக்கு தோணாது. ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட உணவுகள் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. காரணம் என்னென்னா, அது அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தப்படுது. சோயா நிறையா சாப்பிட்லாம்,
அதே மாதிரி பன்னீர் அதிகமாக எடுத்துக்கலாம், சீஸ் அதிகமாக எடுத்துக்கலாம், இதெல்லாம் குட் ஃபேட், குட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லி உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய அதிகமான கலோரி உள்ள பொருட்களை நம்ம விரும்பி சாப்பிட்றோம். ஒரு அளவுக்கு சாப்பிட்டா அதில் இருக்க சத்து பொருள் கிடைக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது அதுவே நம்ம உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மன அழுத்தம் ஒரு காரணம், அதே மாதிரி தூக்கமின்மையும் ஒரு காரணம். சரியா, நம்ம பகல் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறேன், அப்புறம் நான் டயட் கரெக்டாக சாப்பிட்றேன், ஆனால் நைட் ஃபுல்லாக நான் தூங்க மாட்டேன், ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன எஃபர்ட் போட்டாலும் உடல் இழைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா ஹார்மோன் சார்ந்த குறைபாடுகள் அதிகமாகிறதுக்கு அதிகமான எக்ஸசைஸ் செய்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன ஹார்மோன்களில் மன அழுத்தம் சம்மந்தமான ஹார்மோன் அட்ரினலாக இருக்கட்டும், FSH ஹார்மோனுடைய இம்பேலன்ஸாக இருக்கட்டும், தைராய்டு சார்ந்த ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஈஸ்ட்ரோஜன் சார்ந்த ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கட்டும், வைட்டமின் டி குறைபாடாக இருக்கட்டும், உங்கள் கட் ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய லெப்டின் கிரில்லினோட இம்பேலன்ஸாக இருக்கட்டும், இதில் எந்த காரணம் இருந்தாலும் நீங்கள் பல எஃபர்ட் போட்டாலும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஹார்மோன்களை சீர்படுத்தக்கூடிய முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், வெறும் உணவு முறை மாற்றம், வாழ்வியல் முறை மாற்றம் இருந்தாலே இந்த ஹார்மோன்களை சீர்படுத்த முடியும். ரெகுலராக காலையில் ஒரு 8-8:30 பொழுது பிரேக்ஃபாஸ்ட், பிஃபோர் 7 o'clock டின்னர், இதை நீங்கள் முறையாக பயிற்சி படுத்துனீங்க அப்படின்னு சொன்னாலும் ஈஸியாக ஒவ்வொரு பெண்ணுனாலையும் உடல் எடை இழைப்பை சாத்தியமாக்கிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.